டிடிஎஸ் இந்த ஒரு விவகாரம் இருவேறு கருத்துகள் எப்படி பார்க்குறீங்க டிடிஎஸ்? இல்லை, திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு தண்ணி வரலன்னா நான் போய் ஆஸ்திரேலியாவில் போய் கேட்பேன், திமுகவில் தான் கேட்பேன். தெரியாதனமாக ஓட்டு போட்டேங்கிறதுக்காக கேட்பேன். நாகரீகமாக பேசுவதற்குத்தான் என்னை திமுக கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் 600 கோடி ரூபாய் பாண்டு வந்து ஆதவ அர்ஜுனா தான் கொடுத்தாரு. ஒரே கட்சி அவர் தான் கொடுத்தாரு. லாட்ரி இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் விற்கலை. அவரை வந்து சாக்கடைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கேள்வி என்னென்னா சார், ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு பிஜேபியை சொல்லிட்டோம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது தான் நயனார் நாகேந்திரன் ஐயா கேட்டார், எந்தெந்த கொள்கையில் எதிரின்னு சொல்லுங்கள், நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சால் தானே நான் லெஃப்டா ரைட்டான்னு தெரிஞ்சுப்பேன்னு இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் வரல. விஜய் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னு நான் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். அவர் செய்யணும்னா ரொம்ப ஈஸியாக ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். வர்ற அடுத்த 25 நாளில் டெய்லி ஒரு கேள்வியை எழுப்பினார்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் அதிமுக, ஒரு நாள் பிஜேபின்னு ஒரு நாள் திமுகன்னு எழுப்பினாலே அவரால் அவருடைய ரசிகர்களை வந்து கையில் வச்சுக்க முடியும். இன்னொன்று எழுப்பலை. இன்னொன்று தெரியுமா, இன்றைக்கி கிளம்பி எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் ராகுல் காந்தி மாதிரி எந்த வெளிநாடுன்னு சொல்லாமே கூட அவர் இருந்தால் கூட ஏப்ரல் மாதம் அந்த 85 லட்சம் வாக்கு வந்து அவருக்கு போடத்தான் போகிறாங்க. அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க போகிறாங்களா அந்த ரசிகர்கள்? கேட்குறதுக்கு இன்னைக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. இத்தனை லட்சம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 850 ஸ்க்ரீனு, 10 நாள் படம் ஓடுது, 3 காட்சி, 300 சீட்டு கூட்டினீங்கன்னா என்ன வருதோ அதுதானே அவருடைய ரசிகர்கள். பெருக்கினா கேள்வி என்னென்னா, இதனால் வாக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி இவர்கிட்ட இருக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க, அவர் வந்து நேற்றுக்கு என்ன சார் செய்தி வந்துச்சு, கூட்டணிக்கு போகணும்னு தானே சொல்லியிருக்காங்க. யாரோட கூட்டணி சொல்லலை. நீங்கள் ஏன் பிஜேபிங்கிறீங்க? அப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறது யார்? இப்போ பிஜேபி என்னைக்காவது சொல்லிச்சா இது திமுக தான் பண்ணிச்சுன்னு ஏதாவது சொல்லிச்சா? அவர் கூட்டணிக்கு போக யாரோட சார் கூட்டணி? இப்போ அதுதான் நான் அடுத்தது கேட்குறேன். எல்லாரும் போயிட்டாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை தான் இன்னும் டிக்ளேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். செஞ்சுருந்தாருன்னா மன்னிச்சிருங்க. வேறு யாரும் சொல்லலை, எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. யாரை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்காக பேச போகிறாருன்னா, நம்ம சதீஷ் ஐயா சொல்கிறாரு, இல்லை இன்னும் சிறுபான்மையில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் பிஜேபின்னு உடனே ஓடி போயிடுவாங்க, இல்லைனா விஜய் கிட்ட வந்துடுவாங்க. இது என்ன கொள்கை கூட்டணி எனக்கு ஒன்றும் புரியல. பிஜேபியில் ஓடி போயிடுவாங்க, இல்லைனா விஜய் கிட்ட வருவாங்கன்னா. எல்லா இஸ்லாத் கட்சிகளும் ஆல்ரெடி திமுகவுக்கு வந்தாச்சு, நண்டு சிண்டு எல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் யார் இருக்காங்க வெளியில் இன்னும் விஜய் கிட்ட வருவதற்கு? விஜய் தன்னுடைய திரைப்பட வரலாற்றில் தன்னை ஒரு இஸ்லாத், எனக்கு தெரிஞ்சு ஷாஜகான் படத்தில் ஒரே ஒரு சீனில் வருவார், மெர்சல் படத்தில் சிலுவையோடு நான் பார்த்துருக்கேன். அவர் தன்னை மத ரீதியாக அடையாளப்படுத்தி கொள்ளவே இல்லை. ஸோ நீங்கள் ஏன் அவரை இன்னும் சிறுபான்மைங்கிற அடிப்படைக்குள்ளேயே கொண்டு வர்றீங்க? ஏன்னா உங்களுடைய நோக்கம், சதீஷ் ஐயாவுடைய நோக்கமாவது பிஜேபியை பற்றி ஏதாவது, அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் பிஜேபி தான் திட்டிகிட்டு இருந்தார். கடைசியில் ரொம்ப சச்சானவனே தான் திமுகக்கே அவர் வர்றாரு. இதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அவர் ஒரு ஆள் வர்றார், ஒரு புதுசாக வர்றார், அவரை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க, ஏற்றுக்கொள்ள போவதில்லை. எத்தனை சதவிகிதம்ங்கிறது தெரிஞ்சிட போகுது. இதோடு அதை நிறுத்திக்கோங்க. ஆனால் அவருக்கு என்ன இருக்கும் இந்த கூட்டணினால? என்ன இதெல்லாம் கடந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் வந்து இணைய போகிறார், இணையவிருக்கிறார் அப்படின்றது தான், அதுதான் இப்போ பேச போறாங்க. ஒரு பக்கம் பாஜக முயற்சிக்குது அப்படின்னா இதனோடான கருத்துக்கள் நம்ம அதனோட தான் பயணிக்க. நான் சொல்கிறேன், இப்போது அதிமுகவுக்கு வந்து விஜய் வர்றதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்குறதா இருந்தால், அவர் குளிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க, குங்குமம் போட்டு எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்னா விஜய் வந்தால் அதை குங்குமம் போட்டு எட்டா மாதிரி கன்ஃபார்ம்டு ஒரு இது செட் ஆகிடும். பிஜேபி அதிமுக 20+18+2ங்கிற அடிப்படையில் ஆல்ரெடி 40% நிற்கிது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த பொட்டு வைத்த கதை தான் தாவேகா கூட்டணிக்குள்ளே வந்ததுன்னா உறுதியாக வெற்றி பெற போகிறாங்க, திமுக இல்லாமல் போயிடும். இப்போ பிஜேபிக்கு இதனால் என்ன லாபம் தாவேகா வர்றதுனால அப்படின்னா, ஒழுங்காக படித்தவன், எக்ஸாமுக்கு போகிறவன் கையில் ஒரு தாயத்து கட்டின மாதிரி, இவ்வளவு தான். அவன் என்ன படித்ததுக்கோ அவன் தான் எக்ஸாம் எழுத போகிறான். இந்த இதில் வந்து திமுக விரட்டி அடிக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. காரணம், திமுக இது வரைக்கும் 2வது முறை ஆட்சியில் அமர்ந்ததே கிடையாது, எம்ஜிஆர் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு. அப்போது இதில் யார் விஜய்க்கு என்ன லாபம்? தாவேகா இந்த அதிமுகவோட பிஜேபியோட கூட்டணி போகிறதுனால விஜய்க்கு என்ன லாபம் அப்படின்ற அடிப்படைக்குள்ளே வரீங்கன்னா, இன்றைக்கி கையில் ஒரு பிளாங்க் செக் வச்சுருக்கார் விஜய், 82 லட்சம் ரூபாய் ஃபில்லப் பண்ணி இருக்குது. இந்த பிளாங்க் செக்கை அவர் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நான் தான் முதல்வர்னு செல்ஃப் செக்கு போட்டுக்கலாம். இல்லையா, இந்த தேர்தலை வந்து நான் ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். திமுகக்குள்ளே போகிறதுக்கு சாத்தியமே இல்லை, ஏன்னா அரசியல் எதிரி. இங்கேயாவது கொள்கை தான், நேற்றுக்கு நான் இன்றைக்கி நாளைக்கு மாற்றிக்கலாம். அப்போ அதிமுகவோட தான் கூட்டணி. சமரசம் அரசியல் கொள்கைங்கிறது ஒரு மேட்டரே இல்லைங்க. லகரத்தை மாற்றினீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். கேள்வி என்னன்னா, அதிமுகவோட நான் கூட்டணி வைத்தேன், பிஜேபியும் என் கூட்டணியில் இருந்ததுன்னு சொன்னால் அதையும் கேட்க போகிறாங்க இந்த 85 லட்சம் பேர். 3வதுன்னு ஒன்று இருக்குது,
அதுதான் சமயபுர மாரியாத்தா ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புறது அல்லது TDS இந்த மூவ் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க சொல்ற விஷயமே Blank check. நேரேட்டிவா முயற்சிகள் போய்க்கொண்டு இருக்கிறதா? சார் நான் ஒண்ணே சொல்லட்டுமா, ஏன்னா மீண்டும் மீண்டும் வைக்கப்படுகின்ற வாதம் என்பது நேரேட்டிவ் இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்கன்னு. நரேட்டிவ் ராஜா ஒன்னு இருக்கு இல்லையான்னு கேக்குறேன். 7 உலகத்திலும் நரேட்டிவ் ராஜா திமுக தான். திமுகவை மீறி நரேட்டிவ் செட் பண்ணவே முடியாது, யாராலையும் சம்பந்தமே இருக்காது. தொப்பூருக்கு போறவனுக்கு கும்மிடி பூண்டிக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ற ஒரே ஆள் திமுக தான். என்ன பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அடிப்படையில் என்னங்க, நான் எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை, ஒரு கண்ணு போக போகுது, உனக்கு 2 கண் போக போகுது, உனக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற அடிப்படையில் குழப்பி விடுற வேலை. இவ்வளோ நாள் அதிமுக பிரிஞ்சது உடஞ்சது 4 ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சுன்னாங்க. இப்போ அது மேட்டர் முடிஞ்சு போச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு ஆள் புகழேந்தி இருந்தார், அவரும் இங்கே வந்துட்டார். மேட்டர் முடிஞ்சா இப்போ அடுத்தது யாரை குழப்ப முடியும்? விஜய் விஷயத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்கனாலும் எழுதி வச்சுக்கோங்க, திமுக தன்னுடைய வாழ்க்கையில் நரேட்டிவ்ல தோக்க போகுது அப்படின்னு சொன்னா பிஜேபி கிட்டேயோ அதிமுக கிட்டேயோ இல்லை. ஏன்னா அவங்களாம் பார்த்துட்டாங்க திமுகவை. விஜய் கிட்ட ஏன் தோக்க போகுதுன்னு சொன்னால், கண்மூடித்தனமாக, அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றார், நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணி என்ன பிரயோஜனம்? விஜய் தான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த தேர்தலில் நின்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த லேபிளை தூக்கி என் நெத்தியில் ஒட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன பேச நினைச்சாலும் 8% வாங்கின விஜய் தானே, 20% வாங்கினீங்க, ஆனாலும் உங்களால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சதா, 4 சீட்டு தானே ஜெயிச்சிங்க, இப்படி ஏதாவது ஒரு லேபிளை தூக்கி உங்க நெத்தியில் ஒட்டிட போறாங்க. 2020 என்ன நடந்தாலும் பேசுவாங்க, எதுவாக இருந்தாலும் லேபிள் ஒட்டணும் வரும். ஆமா, லேபிள் ஒட்டுறவன் எதுக்கு ஒட்டுறான்னு யாருக்குங்க தெரியும்? மறைக்கிறதுக்கு தானே ஒட்டுறான், அவன் மாட்டுக்கு ஒட்டிட்டு போவான். இப்போ கேள்வி என்ன அப்படி சொன்னா, 2029 அடுத்த தேர்தல் விஜய்க்கு யாரை வைத்துக்கொண்டு அவர் அந்த தேர்தலை சந்திக்க போறாரு? ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் காங்கிரஸ். அதை அவர் யோசிக்க வேண்டாமா? நாத்தாக்கா மாதிரி அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் மாட்டுக்கு நிற்பேன், எப்படியும் 8% தான், உனக்கு என்ன, உனக்கு 20% வச்சுக்கோ, நான் நீ ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம், இப்படியே அவர் தேர்தலை சந்திப்பார். 2031 தான் விஜயோடைய ஒரிஜினல் தேர்தலாக இருக்க போகுது. அது வரைக்கும் அவர் தாக்கு பிடிச்சா. அப்போ தாக்கு பிடிப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறது தான் அவர் பண்ணணுமே ஒழிய, அதை விட்டுட்டு மற்ற தளத்தையும் பேசிகிட்டு இருக்கிறதுனுடைய அர்த்தமே எனக்கு முதல்ல புரியவே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், மாவட்ட செயலாளர்கள் இது தான் பேசினாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணுமா வேண்டாமா? ஒரு கட்சி ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கு, அதை ஒரு ப்ரெஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணணும். நீ போய் வெப்சைட்டை பார்த்துக்க, அது என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட். அப்படின்னா சில கடையில் ஒரிஜினல் நெய்யில் தயாரிக்கப்பட்ட பண்டம் இல்லைன்னு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றுத்துக்கு நான் வெப்சைட்டை பார்ப்பேனா, மீட்டிங் நடந்ததா, அங்கே என்ன பேசுனீங்க? ஒன்றுமே பேசலிங்க, எல்லாரும் விஜய் வரணும்னாங்க, சரிங்க கலைஞ்சு போயிட்டாங்க, சொல்லிட்டு போ. நிர்மல்குமார் என்ன நேற்றுக்கு அரசியலுக்குள்ளே வந்தவரா? பிஜேபி அதிமுக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் தானே, அவருக்கு தெரியாதா என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாதா? அதை சொல்லாமல் இருக்கிறது வேணால் அவங்களுடைய தப்புன்னு நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அடிப்படையில் சார் நான் வரேன் சதீஷ், விஜய் ஃபேன் சாதிக்கு சாதியே கிடையாது சார், மதமே கிடையாது சார், அவங்க எல்லாரும் பிளைன் சார் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே விடாதீங்க. விஜய் ஃபேன்ஸ் 98% கலப்பு மனம் பண்ணிக்கிறானா? 3% கலப்பு மனம் பண்ணிக்கிறானா? மதம் வராமல் இருக்கானா? விஜய் ஃபேன்ஸுக்கு மதம் இல்லையா, சாதி இல்லையா? அவங்க அப்பா அம்மாலாம் கைட் பண்ண மாட்டாங்களா? சும்மா சாதி இல்லை மதம் இல்லை இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆனால் பேசிக்கலாக விஜய் எதற்காக வர வேண்டும்ங்கிற காரணம் இன்னும் விஜய் சொல்லாததுனால அவங்களுக்கே தெரியல. ஆனால் வரணுங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் அவங்க அதை பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க. அடிப்படையில் சார் இந்த தேர்தல் என்ன ஆக போகுதுன்னா, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு 2ஆக பிரிக்க போகுது. முதல் இடம் அதிமுக பிஜேபி வர்றதுங்கிறது 20 + 18 + 2ங்கிறது முடிவாயிடுச்சு. 2வது இடத்துக்கு யார் போட்டி போட போகிறாங்க, யார் தாக்கு பிடிக்க போகிறாங்க, யார் தாக்கு பிடிக்க முடியாமல் போகிறாங்க? திமுக டோட்டல் அடுத்த 11 வருடத்துக்கு அதனுடைய எதிர்காலம் எதுவுமே அரசியலில் கிடையாது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எதிர்கட்சிகளுக்கான சண்டை தானோ, எதிர்கட்சிக்கான சண்டை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது அடிப்படையில் இவங்க எதை 2வது இடத்தை நோக்கி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்ககிட்ட 20% வாக்கு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எழுதி வச்சுக்கோங்க, 20% வாக்கு இருந்தாலும் 30% வாக்கு அளிக்காத நிலையில் 50% போனாலும் மீதி இருக்கிற 50ல் 8 தூக்கி நாதாக்கா கிட்ட கொடுத்துட்டீங்கனாலும் 42ங்கிறது 21 அல்லது 20-22 அல்லது 23-19 எப்படி பார்த்தாலும் 20 ஒரு சீட்டை கூட கன்வெர்ட் பண்ண போறதில்லை. தேர்தல் அதிமுக திமுகவுக்கான தேர்தல் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய். பவன் கல்யாண் 3 முறை புரிந்து கொண்டு என்ன செய்யணும்னு சொல்றீங்க பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கூட்டணிக்குள்ள ஒருவேளை புரிந்து கொள்கிறார், என்ன செய்யணும்? நான் 2 விதமா சொல்லட்டுமா? அவர் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பு இல்ல இல்ல வைத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க,
காங்கிரஸோடைய ஓட்டு காங்கிரஸ் கிட்ட தான் நிற்க போகுது, பிஜேபிக்கோ அதிமுகவோ போக போகிறதில்ல. அப்போ அவர் வைத்திருந்தாருன்னா அதனால் அங்கே எந்த பாதிப்பும் வந்திருக்காது. இப்போ அவர் பாஜக அதிமுகவோட கூட்டணி ஒன்று வைக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தேர்தல் வந்து நடத்தவே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ரிசல்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், மேட்டர் முடிஞ்சு 2 சீட்டு அது எப்படி இவங்க வாங்குவாங்கங்கிற திமுக விஷயத்தில் தெரிஞ்சிடும். அப்போது இந்த தேர்தலில் அவர் என்ன முடிவு பண்ணணும், நாளைக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு போனோம், எங்களுக்கு அது நாங்கள் நினச்ச ஆட்சி எங்களால் கொடுக்க முடியல, அதனால் நான் 2031 தனியாக நிற்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த லேபிள் ஒன்று ஒட்டுவாங்களே, சீட்டும் கிடைக்கல, சீட்டு கிடைச்சதும் கம்மி, 20% இல்லை 8%ன்னு, இந்த லேபிளுக்கு விஜய் பயந்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மெயின் கருத்தாக எடுத்து. அவரும் குறுக்கிட்டீங்க சுருக்கம். 2 கேள்வி திரு டிடிஎஸ்க்கு. ஒரு கேள்வி வந்து விஜய்க்கு வந்து எந்த மதமும் பேஸ் பண்ணனாரு. தமிழ்நாட்டில் விஜய் வந்து ஜோசப் விஜயன் பேரிட்டதே இவருடைய மரியாதைக்குரிய அவருடைய லெட்டர் பேடு இல்லைங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவருடைய லெட்டர் பேடு எச் ராஜான்னு சொன்னது, ஜோசப் விஜயன் சொன்னதே இவர் தான். ஓகே, அதுதான் பேஸ் பண்ணுது. நரேட்டிவ் செட் பண்ணதை பத்தி திமுகன்னு சொல்லுவோம், இந்தியாவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணது பிஜேபி தான். நீங்க ஒரு 5 வாட்டி சீஃப் மினிஸ்டர், அவரை சீஃப் மினிஸ்டர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு ஆட்சி அமைச்சு 3 மாசத்துல அவரை ரிசைன் பண்ண வச்சு இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்குறாங்க. இவங்கள மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு உலகத்துல யாரும் கிடையாது. ஒரே ஒரு வரி பதில் சுருக்கமா டிடிஎஸ். உங்களை மாதிரி 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் இல்லாதவர்ல நிதிஷ் 20 வருடமாக இருந்தவர். அவருடைய உலகத்துக்கே தெரியும். நீங்க சும்மா வந்து அவங்களை வந்து பிஜேபி நகர்த்தி விட்டுருச்சு கதையெல்லாம் விட வேண்டாம். பீகார் ரொம்ப பொலிட்டிக்கலி சமஸ்டேட் முறை முதலமைச்சர் நீங்க தானே சொன்னீங்க. ஏங்க உங்களுக்கு தான் ஆறுங்கிறதே இல்லையே, குழந்தை மன்னராஜா கிட்ட போறேன். 2 பேருமே ஒத்துக்கிட்டது என்னன்னா, இவங்க அவங்கள நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணதா சொல்றாங்க, இவங்க நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணதா சொல்றாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன கருத்து கரெக்ட்ங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். நல்லது திரு டிடிஎஸ், மக்கள் தீர்ப்பு தருவாங்க உங்களுடைய கருத்து பாருங்க. எனக்கு நடுவில் சதீஷ் ஒரு தகவல் கொடுத்தாரு, கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. 1,13,00,000 புதிய வாக்காளர்கள் எங்க 2021 26 வரைக்கும் இத்தனை பேர் பிறந்து 18 வயசு ஆகி மேலே வந்துட்டாங்க. அந்த எண்ணிக்கை வந்து இளைஞர்கள், பெண்கள், முதல் தலைமை வாக்காளர்கள் சேர்த்து பிலோ 30 புதிய வாக்காளர்னு சொன்னதுனால நான் திருப்பேங்க. பிலோ 30ங்கிற அடிப்படையில் நீங்க பார்க்கறதா இருந்தால் அவங்கெல்லாம் ஏற்கனவே 2 முறையோ 3 முறையோ 2021 ஓட்டு போட்டவங்க தான், அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. இவர் சொன்னதனால நான் இந்த கருத்து வர்றேன். ஜெயமோகன் ஐயாவுக்கு கிடைக்காத ஒரு ஞானபீடம் வேலுமுத்து ஐயாவுக்கு கிடைத்தது மகிழ்ச்சி, சந்தோஷம். திமுக வாழ்க்கையில் தனிச்சே போட்டியிட்டதில்லை, போட்டியிட்டவும் முடியாது. 4044 தேர்தல் வரைக்கும் அது இருந்தால் கூட அது தனியாக போட்டியிட போகிறது இல்லை. அப்போ அது போய் ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தனித்து போடக்கூடிய ஒரு தைரியம் இருக்கிற அதிமுகவுக்கும் 2 தேர்தலில் மற்றவர்களுக்கும் அவங்க வந்து டீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான் வருது. ஒன்று மட்டும் விஜய்க்கு சொல்லணும், ஐயா வாக்கு வீணடித்திராதீங்க. 20%, 18%, ஏன் 98% உங்களுக்கே வாக்கு வருதுன்னாலும் தயவு செய்து வாக்கை வீணடிக்காதீங்க, ஒரு முடிவை கரெக்டாக எடுங்க. இந்த தலைப்பு பின்னணியில் ஆட்சி பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஆதரவு. நான் ஒன்று சொல்கிறேன், சில கேள்விகளை பலர் புறந்தள்ளி விட்டு யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க மட்டும் பதில் சொல்லுவாங்க. நான் அந்த சர்வே தப்பு ரைட்டுன்னு சொல்லலை, நான் பார்ப்பேன் இதுக்கு எதுக்குங்க நான் பதில் சொல்லிட்டு. அதனால அடிப்படையில் பேசுகிறோம். அடிப்படையில் அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். எதுவாக இருந்தாலும் தேங்க்யூ. சீட் கன்வர்ஷனுங்கிறத விஜயகாந்த் பார்த்ததில்லை 2011 வரைக்கும், சிவாஜி கணேசன் ஐயா பார்த்ததில்லை, பலர் பார்த்ததில்லை. அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சீமான் ஐயாவை பற்றி ஒரு கருத்து சொன்னார். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீமான் ஐயா சபரீசன் ஐயா சந்தித்தது எதற்காகங்கிற கேள்வியை யாராவது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் எதுக்கு வர்றாருங்கிறது புரிஞ்சிடும். விசிகா போய் நேற்றுக்கு கலைஞர் ஸ்டாலின் ஐயாவை பார்த்துதாம்மா, அதை மடைமாற்றுவதற்காக இது வந்ததாம்மா. அப்படி என்னங்க அவர் பேசிட்டாரு? அவர் பேசுனதை மறைக்கிற அளவுக்கு அவங்க என்ன போய் பேசிட்டாங்க? 6 முடியாதுங்க, 7.5 கொடுக்கணும், 8 கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா? அது தெரியல. ஸோ மடை மாற்றுவதற்காக வந்தாங்கங்கிறது எல்லா விதத்துலையும் தவறான ஒரு விஷயம். யாரையுமே திமுக விஜய் பக்கம் போக விடவில்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நீங்கள் காங்கிரஸ் கிட்ட அவங்க பேசுனதுல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வேற எதுவுமே இல்லை. பிஜேபி திமுகவுக்கு சாதகம் அப்படின்றத ஏற்கலையா? இங்கே பாருங்க, திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் விஜய்க்கு சாதகமாக இருந்தாலும் 2வது 3வது இடத்தை பற்றி தாங்கிறதுனால எனக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க, ஆட்சி யார் அமைக்க போகிறாங்கங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு இடைஞ்சல் இருந்தால் நான் பேசுவேன். பிஜேபிக்கு இங்கே ஓட் பேங்கே இல்லை தமிழ்நாட்டில்னு ஒரு அற்புதமான கருத்து சொன்னார். அதுக்கு இவர் ஒரு பதில் சொல்லும்போது 11% 18%ங்கிற ஒரு கதையை சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 13 இடத்துல 2வது இடம் வந்தது பிஜேபி.
பல இடங்கள்ல ரெண்டாவது இடம் வந்தது அதிமுக. 2024 தான், கிபி 8800 இல்ல, 2024 இருந்து வரும்போது பாராளுமன்ற தேர்தலே 38னா சட்டசபை தேர்தல் அது எப்படி இருக்குங்கிறது தானே புரிஞ்சு. ஃபைன், TDS